நீர்வரப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்றை இழுத்து வருவதை போன்ற ஜனாதிபதி மக்களினால் நிகழ்வுக்கு அழைத்து வரப்படுவதாக முன்னாள் அமைச்சர் உதய கமின்பல குற்றம் சுமத்தியுள்ளார். படை வீரர்களுக்கான நிகழ்வஞ்சலி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். படையினருக்கு எதிராக ஆயுதமேந்திய ஓர் போராட்டக் குழுவின் தலைவரே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகின்றார் என உதய கமின்பல தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி அனுரவிற்கு படை வீரர்களை நினைவு கூர்வது சிரமமானதாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். இறுதிப்போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அனுர தரப்பினர் சூழ்ச்சி செய்தனர் எனவும் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் நடைபெறவுள்ள படை வீரர் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்க திட்டமிட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நீர்வரப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாய் ஒன்றை இழுத்து வருவதை போன்று ஜனாதிபதி மக்களினால் நிகழ்விற்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவித்துள்ளார். படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க தகுதியற்றவர் என உதய கமின்பல மேலும் தெரிவித்துள்ளார்.